பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய சாயலாய் மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே குடியிருக்கும்படி வைக்கிறார். இப்பொழுது தேவன் உண்டாக்கின காட்டு ஜீவன்களில் சர்ப்பமானது என்ன செய்கிறது? அது உள்ளே வருகிறது. கர்த்தர் ஆதாமிடத்திலே தோட்டத்திலே வைத்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. என்ன சொல்லுகிறார்? 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்துறதுக்கு மாத்திரமல்ல, காக்க. ஆமாம், எது உள்ள வரணும், எது உள்ள வரக்கூடாது, யார் வீட்டுக்கு வரணும், வரக்கூடாது. பொதுவாகவே நம்முடைய வீட்டில் யாரை ஏற்றணும், யாரை ஏற்றக்கூடாதுங்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. ஆமாம், அதே போல கர்த்தர் ஆதாமை வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அது தந்திரமாய் உள்ளே வர அதனுடைய சத்தத்துக்கு ஏவாள் செவி கொடுத்து. பொதுவாகவே அந்நிய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுப்போம் தெரியுமா? முதலாவது அதை கேட்போம், என்னன்னு கேட்போம். ஆமாம், கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடுகிறதாம், அது கேட்கவே செய்யாதாம். ஆமாம், இங்கே ஏவாள் கேட்கதான் ஆரம்பிக்கிறார். செவி கொடுக்கிறதுக்காக இவள் கேட்கவில்லை, என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று கேட்க ஆரம்பிக்கிறார். இதனால என்னாச்சு தெரியுமா? சர்ப்பத்தை உள்ள வர விட்டாங்க. அதன் மூலமாய் இவர்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. தேவ பிள்ளைகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். இதற்காக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் அதை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இந்த தோட்டத்தை காக்கணும்னு சொல்லி இருக்கிறார், காக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை என்பது அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கணும். ஆமாம், இந்த வசனம் என்கிற வேலையினால் அது அடைக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் கர்த்தர் காண்பித்த எல்லா விருட்சத்தையும் பார்த்தார்களே தவிர கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனிக்கவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை உள்வாங்கவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை தாங்க நமக்கு வேலி. அந்த வேலிக்குள்ளே இந்த சர்ப்பத்துக்கு வர முடியாது, இந்த சத்துருவுக்கு வர முடியாது. காரணம், இந்த வசனம் பட்டயம் அல்லவா, அது துண்டித்து போடும். ஏசாயா 27:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அக்காலத்திலே லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை கர்த்தர் கொன்று போடுவார் என்று. இந்த பட்டயத்தினாலே, இந்த பட்டயத்துக்கு முன்பதாக பிசாசுக்கு நிற்க முடியாது. வனாந்திரத்திலே இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்த பிற்பாடு அவருக்கு பசி உண்டானதும் பிசாசு சோதிக்கும்படி வருகிறான். சோதிக்கும்படி வந்த பிசாசை கர்த்தர் வசனத்தினால் தான் மேற்கொள்ளுகிறார். அந்த வசனத்தினால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வசனம் அவருக்கு வேலியா இருந்தபடியினாலே பிசாசால் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. பிசாசு அப்புறப்பட்டு போனான். நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து இடம் கொடுக்க இந்த வசனம் என்கிற வேலியால் காக்கப்பட வேண்டியது அவசியம். எசேக்கியாவை சந்திக்க பாபிலோன் ராஜா வருகிறான். எசேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாவை அழைத்து கொண்டு போய் பொக்கிஷ சாலை வரை காண்பித்து கொடுத்தான். பாருங்க, அவன் செய்த இந்த ஒரு செயல் நிமித்தம் பிற்பாடு பாபிலோன் ராஜா படையெடுத்து வந்து அந்த ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் அறிந்து இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். இதற்கு தேவ ஞானம் தேவை. தேவ ஞானம் எங்கே கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுவது இந்த வசனம் என்கிற வேலியாலே. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அனுதினம் இதை பாருங்கள், இதை கவனியுங்கள். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன செய்ய சொல்லி இருக்கிறார்.
நம்ம பல நேரத்தில் வேதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்பதை தான் தேடி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறதில்லை. கர்த்தர் செய்கிறதை தேடி பார்க்கிற அதே நேரத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். சத்துருவுக்கு உள்ளே வர முடியாது. கர்த்தர் நம்மை உருவாக்கி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரை அறிந்து செயல்பட, அறிந்து இடம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கை அடைக்கப்பட்ட தோட்டம் போல இருக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.